ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். இது தவிர சில விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார் ஸ்ரீகாந்த். தற்பொழுது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் இதன் காரணமாக அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மதுபான விடுதியில் கடந்த மாதம் அடிதடி சம்பவம் ஒன்று அரங்கேறியது. இதில் அதிமுக ஐடி விங் நிர்வாகியான மயிலாப்பூரை சேர்ந்த பிரசாத், மற்றொரு அதிமுக பிரமுகர் அஜய் வண்டையார், பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது அதிமுக நிர்வாகி பிரசாத் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. போதைப் பொருளை யாரிடம் வாங்கினார், யாருக்கெல்லாம் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து பிரசாத் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் கோகைன் எனப்படும் போதைப் பொருளை பிரசாத் மற்றும் பிரதீப் குமார் ஆகியோர் வாங்கி விற்றதாக தெரியவந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட விசாரணையின் போது நடிகர் ஸ்ரீகாந்திற்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.